ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஹோமியோபதி தமிழ் மனம் இது 6வது வகுப்பு. இந்த வகுப்புல நம்ம தத்துவார்த்த ரீதியா அனைத்தையும் பார்த்துட்டோம். மனம் எவ்வளவு முக்கியமானது, மனதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க துயரர் மொழி எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப நமக்கு தேவையான இடம் இப்ப இந்த துயரர் மொழியை எப்படி மைண்ட் ரூபரிக்கா மாத்துறது, இந்த இடத்துலதான் எல்லாருக்குமான தடுமாற்றம் இங்கதான் இருக்கு. அதனால நம்ம இந்த துயரர் மொழிக்கான மிக சரியான பொருள் விளக்கத்தை தான் தொடர்ச்சியான வகுப்புகள் நம்ம பார்க்க போறோம். அது சார்ந்த தொடக்கம் தான் இன்னைக்கு. இப்போ நம்முடைய தொல்காப்பியம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஏன் இத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னா, ஒவ்வொரு சொல்லுமே அதனுடைய வேர் தேடி போனீங்கன்னா அது ஒரு பொருளை குறிக்கும். அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கு. சாதாரணமா ஒரு பேர் இருக்காது. மயிலாடுதுறை அப்படின்னா நீங்க வெறுமனே அது பேரு இப்ப மாயவரம் அப்படின்னு சும்மா சாதாரணமா காலப்போக்குல சுருக்கி சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மயில் ஆடும் துறை அப்படிங்கிற அந்த பொருளை குறிக்குது. அதாவது ஒரு என்ன சொல்றது, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதற்குன்னு ஒரு காரணம் இருக்கு, எல்லாமே காரணம் இருக்கு. அதை பாருங்க, அந்த ஒரு சொல்ங்கிறது அது இடத்தை குறிக்குது, காலத்தை குறிக்குது, திணையை குறிக்குது, என்ன குறிக்குது, அது ஆண்பாலா பெண்பாலான்னு குறிக்குது, அது எந்த இடங்கிறத குறிக்குது, அதோட தொழிலை குறிக்குது. அப்படி எல்லாத்தையும் தொல்காப்பியம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு. அதனாலதான் இங்க நம்முடைய துயரர் சொல்லக்கூடிய சொல் அவ்வளவு முக்கியமாப்படுது. ஏன் நம்ம அந்த அவங்களுடைய வெர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுதான். நம்ம இன்னும் சொல்ல போனா மிர்தாத்தின் புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம், அதுல மிர்தாத் ஒரு முக்கியமான பாத்திரம் அதுல சொல்றாரு, கடவுளை போலவே மனிதனும் ஒரு படைப்பாளி, நான் என்பதே அவனது படைப்பு அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னும் சொல்றாரு, அங்க சொற்கள் முக்கியம் அல்ல, சொற்களால் என்ன அதிர்வு பிறக்கிறது என்பதே முக்கியம் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த சொல் என்ன சொல் சொல்ல உற்பத்தி பண்றவர் யாருன்னா நான். அந்த நான் யாருடையது? மனதுடையது. மனம் யாருடையது? மையத்துடையது. அந்த மையம் ஆன்மாவுடையது. ஆன்மா தாய் ஆன்மாவுடையது. அந்த தாய் ஆன்மா தான் இந்த ஆதிநாதம். ஆதிநாதம்ங்கிறதே சத்தம் தான். அந்த சத்தத்துல, அதாவது இந்த சொல்லுங்கிறது சத்தத்துல இருந்து தான் பிறக்குது. அதுக்கு இடையில இவ்வளவு என்ன சொல்றது, கடந்து வருது, இவ்வளவு பாதைகளை கடந்து சொல் வருது. ஆனா இந்த சொல்லாம் மனதினுடைய வெளிப்பாடு. அதனால சொல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது. இது திருவள்ளுவர் வேற இடத்துல ஒரு அவை அஞ்சாமைங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரு குறள் சொல்றாரு, வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதாவது சொல்லின் பொருள், அதாவது அதனுடைய அர்த்தம், அதனுடைய மீனிங் நல்ல சுத்தமா தெரிஞ்சவங்களுக்கு, அதோடைய அந்த சொல்லுடைய ஆணி பேர் அனைத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு, அதோடைய அர்த்தத்தை முழுமையா தெரிஞ்சவங்களுக்கு எந்த விதமான அவையிலையும் போய் நின்று பயப்படாம வாதம் பண்ணலாம், எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்கிறார். அப்ப உங்களுடைய சொல்லோட முழுமையான அர்த்தத்தையும் அதோட மீனிங்கையும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எவ்வளவு பெரிய பெத்தாலஜி கேஸ் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அதை பத்தி கவலையே படாம நீங்க கேஸ் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்ல வந்தாலும் அதை மிக சரியா இன்டர்பிரேட் பண்ணி நீங்க குறிகளா மாத்தி மிக சரியான மருந்தை தேர்வு பண்ணிட முடியும். அப்ப ஏன் பயப்படணும்? எந்த கேஸுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நமக்கு முக்கியமா நீங்க அவை அஞ்சாமை, அதாவது ஒரு சபையில போய் உட்கார்ந்து பயப்படாம இருக்கணும்னா அந்த சொல்லோடைய அர்த்தங்களை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஹோமியோபதி மருத்துவருக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் ஆக மாற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அப்பதான் இப்ப டாக்டர் மீரா, சமிகா இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இப்ப எந்த கேஸுக்கும் அவங்க இனிமே பயப்பட மாட்டாங்க. ஒரு கேஸ்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எந்த கேஸுக்கும் பயப்பட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கேஸ் வந்தாலும் அவங்க எடுத்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுதான் நமக்கு முக்கியம்.
அப்ப இந்த பயம் எப்ப போகும்னா அந்த சொல்லுடைய முழுமையான அர்த்தம் தெரியறப்பதான் நமக்கு போகும். நம்ம இன்னைக்கு சில குறிமொழிகளை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம ஹானிமன் வந்து என்ன சொல்றாரு, டீரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வைட்டல் பிரின்சிபல் இஸ் அ டிசீஸ் அப்படிங்கிறது. அப்போ இங்க வந்து அவர் வந்து வைட்டல் ஃபோர்ஸ் முன்னாடி சொல்றாரு. அப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டீரேஞ்ச்மெண்ட் ஆகுது. அப்போ அந்த ஆற்றல் வந்து மாறுபடுது. ஆற்றல் மாறுபாடு நமக்கு குறிகளா வெளிப்படுது. அப்போ அந்த ஆற்றலுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா, பேரண்ட் ஆற்றல் இருந்து சக்தி எடுத்துக்கிறோம், காற்றுல இருந்து, உணவுல இருந்து, நீர்ல இருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டாலும் அது மாறுறப்ப குறிகளா வெளிப்படுது. அந்த குறிகள் எப்படி வெளிப்படுது? சொற்களா வெளிப்படுது. அது மனக்குறிகளா இருக்கு. நம்ம இது சார்ந்து ரூபிரிக் என்னென்ன இருக்கு, ஆற்றல் குறைபடுறதா எப்படி ரூபிரிக்கா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம உடம்புல சக்தி குறைவா இருக்கிறது, சக்தி குறைஞ்சு போறத என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீக், டல், லேசி, ஃப்ரஸ்ட்ரேஷன், லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், பவர்லெஸ், லாஸ் ஆஃப் எனர்ஜி, இது சார்ந்துதான் குறிகள் வெளிப்படும். அதுக்கு முக்கியமான ரூபிரிக் வந்து பாத்தீங்கன்னா, மைண்ட்ல டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ், டிஃபிகல்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங், இது ரொம்ப முக்கியமான ரூபிரிக். இப்போ நம்ம ஒவ்வொரு ரூபிரிக்கையும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்போ எல்லாருமே கேட்கறதுன்னா ரெண்டு ரூபிரிக்கை போட்டு, சார் இதை எப்படி சார் இன்டர்ப்ரெட் பண்றதுன்னு கேட்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு ரூபிரிக்கும் நீங்க தான் அர்த்தம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத. டல்னஸ் அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன? நீங்க உங்க போன்லயே தமிழ் டிக்ஷனரி இருக்கு, இல்ல நீங்க வேற டிக்ஷனரி பயன்படுத்தீங்க. இது ஒரு டிக்ஷனரி, குளோப்ஸ்னு ஒரு டிக்ஷனரி. அதுல பாருங்க டல்னஸுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க பாருங்க. டல்னஸ்னா மந்தம், அறிவு மழுக்கம், மயக்கம். அதுக்கு ரிலேட்டடான இது பாத்தீங்கன்னா ஸ்டூப்பர், டார்பர், டல்னஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இல்லாம மயக்கம், சோம்பு, அதாவது சோம்பி இரு, சாட்டியம், அழிச்சாட்டியம் சொல்லுவாங்க பொதுவா. சொக்குங்கிறது ஒரு விதமான சோர்ந்து போயிருக்க ஆட்டுக்கெல்லாம் சொக்கு தாக்கி இருக்குமா, சொக்குன்னா சோர்ந்து போயிருக்கிறது. தூங்கல், அதாவது தூங்கி போயிருக்கிறது. பதமை, சில வார்த்தைகள்லாம் நம்ம தமிழ் வார்த்தைகள் தான், இருந்தாலும் அதுக்கெல்லாம் நமக்கு அதை நம்ம புழக்கத்துல பயன்படுத்தாத வார்த்தைகளா இருக்கு. பதமை. மந்த குணம், அதாவது மந்த புத்தி. புகைச்சல், மசக்கம், மடத்தனம், மட்டித்தனம், மப்பு மந்தாரமா இருக்குங்கிறாங்களே, அது எல்லாமே இந்த டல்னஸ் தான். மூடகுணம், மூடத்தனம், விதானம், அசம்பந்தம், சுறுசுறுப்பும் உற்சாகமும் இல்லாத தன்மை, சோர்வு, மங்களா இருக்கு சார், கண்ணு மங்களா இருக்குங்கிறது டல்னஸ் தான். மங்கள், குறைவான ஒளி, அது வந்து ரொம்ப சார் டல்ல, பார்வை ரொம்ப டல்லா தெரியுது, அப்போ அதுவும் டல் தான். நிறம் வெளுத்து போயிருக்கிறது, அதுவும் டல்லு தான். மந்தம், மழுக்கம், முனைப்பற்ற தன்மை, கவர்ச்சியின்மை, அதாவது சார் தோல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, அதுவும் ஸ்கின்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, அதுவுமே வந்து டல்னஸ். சோர்வு, மழுக்கம், அறிவு ஈனம்ங்கிறதும் டல்னஸ் தான். இருள், அதாவது மால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது வந்து இல்லூஷன் அப்படிங்கிற இதை சொல்றாங்க. இருள், மெதுவா, ஸ்லோனஸும் டல்னஸ் தான். தூக்கம், இது எல்லாத்துக்கும் வந்து டல்னஸ் தான் சொல்றாங்க. அதாவது குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் அப்படின்னு அவரு சொல்றாங்க. அப்போ சாதாரணமா டல்னஸ் சொல்லப்போனா அந்த ரூபிரிக்கை முழுமையா நம்ம சொல்லல, ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்போ ஒரு வார்த்தைய நம்ம முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதோடைய சொல்லோடைய முழுமையான அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரூபிரிக்கை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். அது எப்படி, அதோட இன்டர்பிரேஷன் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே இதுல டல்னஸுக்கு அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஸ்லக்கிஷ்னஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ்க்கு என்ன மீனிங்? அதுவும் இதே ரிலேட்டடான மீனிங் தான். ஸ்லக்னா வந்து நத்தையோட ஆட் பண்ணி ஸ்லக்கிஷ்னஸ்ங்கறாங்க. நத்தையோட குணம் எப்படின்னா ரொம்ப மெதுவா, மந்தமா.
ரொம்ப பலவீனமான செயல்பாடு. அது ரொம்ப மெதுவா தான் செய்யும். ரொம்ப நத்த மாதிரி ஊர்ந்து போறான் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வேலையில் நத்த மாதிரி ஊர்ந்து போவாங்க. அது ஸ்லக்கிஷ்னஸ், சோம்பல், மந்தம், தம்படம், சுறுசுறுப்பின்மை, சோபலம், சோம்பி இருக்கை, ஜப்பு, தாமதத்தன்மை, மந்த குணம், மந்த இயக்க குறைவு, மந்திப்பு, மக்கு, மந்த குணம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீயிங் ஸ்லக்கிஷ், அன்ஏபிள் ஆர் அன்வில்லிங் டு ஆக்ட் குவிக்லி. அப்போ அவங்களால அவ்வளவு வேகமா வேலை செய்ய முடியாது, உடனே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. இதுதான் ஸ்லக்கிஷ்னஸ். அப்புறம் பாருங்க டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங். அடுத்து இது ஒரே ரூப்ரிக்குள்ள 3 ரூப்ரிக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த இதுல இருக்கிற சப் ரூப்ரிக்குள்ள அடக்கியிருக்காங்க. டிஃபிகல்ட்டினா பாருங்க எவ்வளவு அர்த்தம் இருக்கு. டிஃபிகல்ட்னா நமக்கு தெரியும், அது ஒரு கஷ்டம், தொந்தரவு, கடினமான வேலை. ஆனா அதுக்கு எவ்வளவு வேற தொந்தரவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வருத்தம், சங்கடம், தடை, இடையூறு, துன்பம், அருமை, சிரமம், சிக்கல், கொள்ளை, தொல்லை, வலிப்பு, அல்லல், துன்பம் அப்படி இருக்கு. இப்ப திங்கிங்க்கு இப்படி இருக்கு. திங்கிங் பாருங்க, திங்க்னா சிந்தனை, எண்ணம், நினைப்பு, கருதுதல், காணுதல், சிந்தனை, சிந்தித்தல், இதெல்லாம் இருக்கு. காம்ப்ரிகெண்டிங்னா உணர்தல், அறிந்து கொள்ளுதல், கிரகித்தல், புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம். இப்போ டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங்னா என்ன? அதாவது சிந்தித்தல்லையும் அவங்களுக்கு கடினம், கஷ்டம், புரிந்து கொள்ளுதல்லையும் கிரகித்துக் கொள்ளுதல்லையும் அவங்களுக்கு இருக்கிற கடினம், சங்கடம், சிரமம், இது எல்லாமே டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங். அப்போ ஒரு ரூப்ரிக்கை நம்ம அதோடைய முழுமையான அந்த சொல்லுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்ததுதான் அப்புறம் இன்டர்பிரேஷனே பண்ணணும். இப்போ டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ், டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங் ஆஃப்டர் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக். இப்போ அதுக்கு பாருங்க, அதுக்கு நம்ம எப்படி நம்ம என்டர் பண்ணலாம், என்னென்ன வகையான இன்டர்பிரேஷன் நம்ம பண்ணலாம், எல்லா இந்த 3ஐயுமே நம்ம பண்ணலாம். அதாவது உடலில் நீர் சத்து இழப்பு, லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னா நீர் சத்து இழப்பு. அந்த உடலில் நீர் சத்து இழப்புக்கு அப்புறம் மனசோர்வு, சோம்பல், சிந்திக்க முடியாமை, புரிந்து கொள்ள முடியாமை, ரொம்ப மெதுவா செயல்படுறது. இப்போ நீங்க இது எல்லாத்தையும் நம்ம உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீர் சத்து இழப்புக்கு அப்புறம் சோம்பி இருத்தல், நீர் சத்து இழப்புக்கு அப்புறம் மந்தமா இருத்தல், நீர் சத்து இழப்புக்கு அப்புறம் வந்து அறிவீனமா இருத்தல், தூங்கி போதல், மந்தமா இருத்தல், மடத்தனமா இருத்தல், மெதுவா செயல்படுதல், தாமதத்தன்மை, புரிந்து கொள்ளுதல் சிரமம், சிந்தனையில் சிரமம், அனைத்தையும் நீங்க இன்டர் பண்ணிக்கலாம், அனைத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல அடுத்த ரூப்ரிக் பாருங்க, டியூரிங் ஃபீவர், காய்ச்சலின் போது அவர் எப்படி நடந்துக்கிறாரு. காய்ச்சலின் போது களைப்பு, காய்ச்சலின் போது மந்த புத்தி, காய்ச்சலின் போது புரிஞ்சுக்க முடியல, காய்ச்சலின் போது சிந்திக்க முடியல, எல்லாமே டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ், டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங் டியூரிங் ஃபீவர். இப்படியே தான் நீங்க அதில் இருக்கிற அனைத்து சப் ரூப்ரிக்களையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம இது வந்து உதாரணத்துக்கு தான் 2-3 ரூப்ரிக் சொல்றேன். நீங்க போய் இந்த இன்றைக்கு இந்த டல்னஸ் ரூப்ரிக் எடுத்துக்கிட்டு அதுக்கான அர்த்தங்களை நீங்க புத்தகமா வச்சீங்கன்னா சைட்ல எழுதிக்கோங்க. அந்த ஒவ்வொரு ரூப்ரிக்கையும் நீங்க பாருங்க, புரிஞ்சு பாருங்க, அதுக்கு வெர்ஷன் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. இது உங்களுடைய வீட்டு பாடம். இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூப்ரிக்கும் புரிய ஆரம்பிச்சிடலாம். உதாரணத்துல இருந்து தொடங்க, 1ல இருந்து தொடங்க, எல்லாமே நீங்க பார்க்கலாம். அடுத்த ரூப்ரிக் பாருங்க, இன்னும் அர்த்தமா புரிஞ்சுக்கலாம். டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ், டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் காம்ப்ரிகெண்டிங், கொஸ்டின்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட், கொஸ்டின்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ரிப்பீட்டேஷன். அதாவது கேள்விய திருப்பி 4-5 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. கேள்வியே அவரால் புரிஞ்சுக்க முடியல, 4-5 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியுது. 4 வாட்டி திருப்பி சொல்லணும். அதை அப்படி எங்க போய் பார்க்கணும் பாருங்க, டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ். அதனாலதான் அவரால் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நம்ம பேஷண்ட்டை கேட்கறோம்ல, நமக்கு எடுக்கிற மாதிரியான ரூப்ரிக் என்ன, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்ன கேட்டீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அப்படிங்கிறப்ப அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதே பேஷண்ட் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம இந்த ரூப்ரிக் எடுத்துக்கலாம். 4-5 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனால புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றான். சார் ஆமா காய்ச்சல் தான் சார், என்ன கேட்டீங்க, என்னம்மா உனக்கு தொந்தரவு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறோம்.
என்ன சார் கேட்டீங்க, என்னம்மா உனக்கு தொந்தரவு, என்ன சார் கேட்டீங்க அப்படின்னு திருப்பி அவன் கேட்கிறப்போ அவன் ஆமா சார் காய்ச்சல் சார் எனக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களால அவங்களுடைய மனம் வந்து ரொம்ப சோம்பி போயிருக்கு, மந்தமா இருக்கு, அவங்களால புரிஞ்சுக்க முடியல, நம்மளோட கேள்வியை கிரகிச்சுக்க முடியல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு இந்த ரூபிரிக் எடுத்துக்கலாம். இதே போல இதுல இருக்கிற அனைத்து ரூபிரிக்கையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய பேஷண்ட்டை நீங்க அப்ளை பண்ணலாம். இதற்கு தொடர்புடையான ஆற்றல் இழப்பு, அதாவது சக்தி இழப்பு, அது மாதிரியான இன்னொரு ரூபிரிக் வந்து வியரிசம். வியரிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, களைப்பு உண்டாக்குகிற, சோர்வு தருகிற, சலிப்பு ஊட்டுகிற அப்படிங்கிற அர்த்தத்துல அது இருக்கு. அதாவது டல்னஸ்லயே இன்னும் கொஞ்சம் அதிகமான டல்னஸ், டயர்சம், டெடியஸ் ஆர் காசிங் ஃபேட்டிக். அதாவது டல்னஸ்ல என்ன சொல்றது, இன்னும் டபுள் டல்னஸ் மாதிரி அதிகமான டல்னஸ் வியரிசம். இது வந்து அதிகமான சப்ரூபிரிக் இல்ல, இதை நம்ம பயன்படுத்தலாம். இதுமே இதே வார்த்தையை பயன்படுத்தாங்க சார், ரொம்ப களைப்பு உண்டாக்குற மாதிரி இருக்கு சார், ரொம்ப களைப்பா இருக்கு சார், ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப சலிப்பா இருக்கு அப்படிங்கிறப்ப டல்னஸ்லயே டபுள் டல்னஸ் இது. அப்ப வியரிசம் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னும் அதே போல இன்னொரு ரூபிரிக் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸாஷன், பிரெயின் ஃபேக். இதுக்கு நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்க்கணும். அப்பதான் நம்ம இந்த ரூபிரிக்கோட மொத்த அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன? ஃப்ரஸ்ட்ரேஷன்னா அடி வீழ்ச்சி, ஆயாசம், செயல் ஒளிகை, சோபம், நிபாதம் அப்படின்னு சொல்றாங்க. அத பாருங்க, என்ன ஃபீலிங் லேய்டு ஃபேஸ் டவுன், த கண்டிஷன் ஆஃப் பீயிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஃப்ரஸ்ட்ரேஷன்னா சுத்தமா அவர் விழுந்துறாரு, அதாவது டல்னஸ்லயே இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிருது. அதாவது டல்னஸ் வேரிசம்லயே இன்னும் எக்ஸ்ட்ரீம், அதாவது வேரிசம்ல கொஞ்சம் அவங்களால எந்திரிச்சு இது வந்து சுத்தமா படுத்துறது, நெடுஞ்சான் கிடையாது, விழுந்துடுறது, முழுதும் கீழடக்கு, முழுவதுமாக பணியை முற்றிலும் வலுவிழந்து போறது, அவங்களால எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறது. அதுல வந்து வெறும் ஃப்ரஸ்ட்ரேஷன்னா அவங்க வந்து பாடியை சொல்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் சொல்றாங்க. அவங்க மைண்டு சுத்தமா வேலையே செய்யறது இல்லை, சுத்தமா மனசு வந்து மைண்ட் வந்து ஒர்க்கே ஆகல, அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். அது வந்து மென்டல் எக்ஸாஷன். இந்த ரூபிரிக் வந்து மைண்டுக்கு தான் வந்து அவங்க சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸாஷன், பிரெயின் ஃபேக். அப்ப இங்க வந்து என்ன, எது வந்து விழுந்துருதுன்னா மனசு விழுந்துருது, மனசு சுத்தமா வேலையே செய்யறது இல்ல, மனசு சுத்தமா சோம்பி செயலிழந்து போயிருது. அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸாஷன், பிரெயின் ஃபேக். எக்ஸாஷன்ங்கிறதும் அதே தான். பாத்தீங்கன்னா சோர்வு, களைப்பு, இளைப்பு, தளர்வு, தளர்ச்சி, அலுப்பு, கிறக்கம், ஒரு மாதிரி சவக்கம், சிங்கல், சீனம், எல்லல், திகரடின்னு சொல்றாங்க. பிரெயின் பேக்னாலும் அதே தான், என்ன சொல்றாங்க, பிரெயின் பேக்னா மூளை தளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அனைத்தோட அர்த்தமும் அங்க மனசுங்கிறது சுத்தமா டல் ஆயிருது, ஓவர் டல் ஆயிருது, சுத்தமா விழுந்துருது, மனசு வேலையை செய்யறது. அதுக்கு 2 உதாரணம் பாருங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸாஷன், பிரெயின் ஃபேக், ஓவர் ஸ்டடி ஆர் நைட் வாட்சிங் ஃப்ரம். நைட்ல அதிகமா படிச்சிடுறது, அதிக படிப்பு, அதனால என்ன ஆயிருது, சுத்தமா மனசு வேலையை செய்யறது இல்லை, மனசு சுத்தமா சார், சுத்தமா மனசு டயர்ட் ஆயிருச்சு சார், படிக்க முடிய மாட்டாங்குது, அப்படியே மனசு வேலையை செய்ய மாட்டாங்குது, மனசு சுத்தமா கலப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்றதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் ஓவர் ஸ்டடி ஆர் நைட் வாட்சிங். நைட்டு கண்ணு முழிச்சேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா மைண்டு வேலையை செய்ய மாட்டாங்குது, மைண்டு சுத்தமா கலப்பா போச்சு சார், மைண்டு படு சோர்வா போயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரூபிரிக் எடுத்துக்கலாம். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸாஷன், பிரெயின் பேக் ஃப்ரம் டாக்கிங். 3 மணி நேரம் தொடர்ச்சியா கிளாஸ் எடுத்து பேசி 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 அதுக்கப்புறம் மைண்டு வேலையை செய்ய மாட்டேங்குது, என்ன அடுத்து என்ன செய்யறனே தெரியல, சுத்தமா மைண்டு வேலையே செய்யல, மைண்டு கலப்பா போச்சு, சிந்திக்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த ரூபிரிக் எடுத்து. இதுல இருக்க நிறைய சப் ரூபிரிக் இருக்கு, நீங்க இதை படிச்சுக்கங்க, படிச்சா நம்ம பிராக்டிஸ்ல அப்ளை பண்ணலாம். இதே இன்னொன்னு இருக்கு, டார்பர். அதாவது இந்த 3 ரூபிரிக்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் டார்பர். டார்பருங்கிறதும் கிட்டத்தட்ட சொக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. அது வந்து மசனைத்தன்மை, மரமரப்பு, படு மந்தம், அதெல்லாம் மந்தம், அதுல இருக்கிற சுப்பீரியர் மந்தம் இந்த டார்பர். மரமரப்பு, படுமந்தம், களிமடிமை, களிமடமை,
அதாவது சொல்றேன் ஸ்டேட் ஆஃப் அப்பத்தி ஆர் லெத்தார்ஜி, சுத்தமா நெடுஞ்சான் கிடையாது. ப்ரொஸ்டேஷனோட அதிக இதா இருக்கும். ப்ரொஸ்டேஷன்ங்கிறது மைண்டுக்கு மட்டும் சொல்றாங்க, ப்ரொஸ்டேஷன் ஆஃப் மைண்ட். இது ப்ரொஸ்டேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடியே வச்சுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட எந்திரிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கான ஒரு நிலைமை தான் டார்பர். இது வந்து இந்த பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க, நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே படுத்தே கிடப்பாங்க, அப்ப இந்த ரூப்ரிக் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஆற்றல் குறைவா இருக்கிறத வெளிப்படுத்துறாம யாதிரியான சில குறிமொழிகள். இது போல நிறைய குறிமொழிகள் நம்முடைய மைண்ட் ரெப்பர்டரிக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு. இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நீங்க ஒரு விளையாட்டு போக்குல படிச்சீங்கன்னா இது நம்ம மைண்ட் ரெப்பர்டரியை முழுமையா நல்லா படிச்சுக்கலாம். இந்த குறிமொழிகளுக்கும் நம்ம பேஷன் வெர்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்றப்ப நம்ம வர்றப்ப அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுல இன்னும் ஒரு ரூப்ரிக் இருக்கு, ஸ்டூஃபிபிகேஷன் அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போதையில இருக்கிற மாதிரி, சித்த பிரமை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஒரு ஷாக், ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரதிர்ச்சி, சித்த பிரமை பிடிச்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிறதா ஸ்டூஃபிபிகேஷன். உணர்வு மழுக்கம், திகைப்பு மட்டுமீறிய வியப்பு அதிர்ச்சி, உண்மத்த நிலை, மனமயக்கம் அப்படிங்கிறாங்க. இது நம்ம இதுவரையிலும் பார்த்த ரூப்ரிக்கை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு மாதிரி ஒரு போதையில இருக்கிற மாதிரியான ஒரு இது சித்த பிரமம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. இது வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், ஒரு மேனியாக் ஸ்டேட்டுக்கும் டல்னஸ் ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமை இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாதிரி, அவங்களால அது ஒரு டல்னஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்றது, ஒரு ஸ்டூஃபிக். அதான் வந்து ஒரு போதையில இருந்த மாதிரி உடனே எந்திரிச்சு அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியும். அப்படியே போதை கொண்ட மாதிரி ஒரு சித்தபிரமம் பிடிச்ச மாதிரி தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு வேலையை செய்ய முடியாது, மனசு சிந்திக்காது. அது ப்ரொஸ்டேஷன் சொல்ல முடியாது, டல்னஸ் சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான போதை கொண்ட நிலைமையா இருக்கும். இப்ப தலையில அடிபட்டவங்க எல்லாம் அது மாதிரி இருப்பாங்க. அப்ப வந்து எடுத்துக்கிறப்ப ஸ்டூபிஃபிகேஷன் as if intoxicated. இன்டாக்சிகேட்டட்ங்கிறது போதை கொண்டது போல. அப்ப இன்ஜுரி டு ஹெட் ஆஃப்டர். இப்ப இந்த மருந்துகள்லாம் முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இதெல்லாம் வந்து சக்தி சார்ந்த ரூப்ரிக். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான். இப்ப நம்முடைய வேலையே என்னன்னா ரூப்ரிக்குள்ளான ஃப்ரெண்ட்ஷிப் தான். நம்ம ரூப்ரிக்கோட ஒரு நட்பு பாராட்டுறதுக்கான வேலையில தான் ஈடுபடுறோம். மைண்ட் ரூப்ரிக்குள்ள ஆயிரக்கணக்கான ரூப்ரிக்ஸ் இருக்கு. அதுல சில ரூப்ரிக்கோட நம்ம ரொம்ப நட்பு பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக இந்த ரூப்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றோம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி இதோட பழகிட்டே இருக்கிறப்ப எது கிளினிக்ல அதிக பயன்படுற ரூப்ரிக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பயன்படுத்துறோம். இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். பேஷன் வெர்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா மாதிரி. நேற்று ஒரு கேஸை பகிர்ந்துருக்கப்போ நம்ம நிறைய பேர் 4 பேர் 4 விதமான ரூப்ரிக்கே போகும். ஆனா நம்ம இன்னும் சொல்ல போனா ஆர்ஓஹெச்ல நான் பார்த்த வரையிலும் மிக சரியா அந்த சொல்லுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே ஒரே மருந்து சொல்லலாம், ஆனா ரூப்ரிக் வேற வேற சொல்லலாம். அது மாதிரி பண்ணலாம். இப்ப நேத்து நம்ம சொல்றப்ப வேற வேற மருந்து வந்தது. இன்னும் புரிதல் வந்து ரொம்ப அதிகமாறப்ப சரியான மருந்தை சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூப்ரிக் சொல்லலாம். அது எப்படின்னா, நீங்க இந்த சைட்ல ஒரு ஃபார்முலா பாக்குறீங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா மேல உள்ள மாதிரின்னு சொல்லலாம். a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்புறம் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்புறம் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் பை 2 பிளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பை 2. இப்படி 3 விதமா நம்ம இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரை விரிவாக்கம் செய்யலாம். அதே போலதான் ஒரு பேஷண்ட்டை நம்ம 3 பேரை உட்கார்ந்து பாக்குறப்ப நீங்க இதுல 3ல எது வேணாலும் சொல்லலாம், ஆனா ஃபார்முலா கரெக்ட். அது என்னன்னா அதோட கோர் பாயிண்ட்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் வேற விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, ஆனா மருந்து சரியா மருந்து வந்துடுவீங்க. இது போக போக நடக்கும். ஆனா இந்த ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃபார்முலாங்கிறது ரூப்ரிக்கை அப்படியே எடுக்கிறது, அந்த ஃபார்முலா தான் நம்ம முக்கியம். பேஷண்ட் வெர்ஷனை நம்ம ரிசல்ட் முக்கியம் இல்லை, இந்த ஃபார்முலா, அதாவது இந்த வெர்ஷனை ரூப்ரிக்கா மாத்திரம் பாருங்க. இந்த வெர்ஷன் தான் ரூப்ரிக், அந்த ரூப்ரிக் தான் இந்த ஃபார்முலா. சில ஃபார்முலா நம்ம பார்ப்போம். இப்போ பேஷண்ட் வெர்ஷன் சில வெர்ஷன் சொல்றேன், ஒரு 10 வெர்ஷன் சொல்றேன். நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க என்ன மாதிரியான ரூப்ரிக் எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு.
சார் ஒரே அசதியா இருக்கு, காலையில பெட்டை விட்டு எந்திரிக்க மனசே வரமாட்டேங்குது, அப்படியும் கஷ்டப்பட்டு காத்தால எந்திரிச்சா எந்த வேலையும் செய்ய பிடிக்க மாட்டேங்குது, காலையில பூராவும் ஒரே மந்தமா சோர்வா இருக்கு, தெம்பாவே இல்ல. வெர்சன் சொல்லுங்க பாப்போம். ஹலோ, ரூபிரிக் சொல்லுங்க. ஹலோ சார், செகண்ட் ரூபிரிக் பெட் ரிமைன் ஃபார் டிசைர். அப்புறம் எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, அவோஷன் மைண்ட் ஒர்க். அப்புறம் லாஸ்ட் ரூபிரிக் தெம்பாவே இல்ல, டெலூஷன் புவர் ஹி இஸ். வெரி குட். வேற mind sluggishness, dullness, waking on. Very good. Delusion poor. Very good. அப்புறம் ஓகே. இண்டோலன்ஸ், அவர்சன் டு ஒர்க், மார்னிங் வேக்கிங். அதாவது காலையில அவர் பெட்டை விட்டு எந்திரிச்சாவுன்னா எந்த வேலையும் செய்ய பிடிக்க மாட்டாது, கஷ்டப்பட்டு காத்தால எந்திரிச்சா எந்த வேலையும் செய்ய பிடிக்க மாட்டாது, காலையில பெட்டை விட்டு எந்திரிக்க மனசே வரமாட்டாங்க, பெட் டிசைட் டு ரிமைன் இன். டல்னஸ், sluggishness, difficulty thinking and comprehending மார்னிங். காலையில ரொம்ப அவருக்கு மந்தமா சோர்வா இருக்கு. டெலூஷன் புவர் ஹி இஸ். இது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா ரெமெடி பாம்பு ஷவர். இது பொதுவாக நிறைய நம்ம பேஷண்ட் சொல்லுவாங்க, நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி ஃபார்முலாக்கள் நம்ம கிரியேட் பண்ண நிறைய ஃபார்முலா உருவாக்கிட்டோம்னா நம்ம பேஷண்ட் வரப்ப இந்த ஈஸியா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்ப பாத்துட்டீங்களா? அடுத்த வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு அடிபட்டுருச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, காய்ச்சல் அப்ப மனசே முழுசா தளர்ந்து போகுது, ஒரே களைப்பா பயங்கர டயர்டா இருக்கு, இந்த பேஷண்ட் ரஷ். என்ன ரூபிரிக் எடுக்கலாம்? ஹலோ, யாரும் இருக்கீங்களா? Sir, dullness, fever during wearisome, அடிபட்டதுக்கு அப்புறம் objective reasonable. வேற 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 யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சார் கொஞ்சம் சரியில்லைங்கிறது டெலிஷன் புவர் சார். வெரி குட். அப்புறம் ஓகே. ailments from injuries, அடிபட்டதுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லை, நம்ம நேரடியா அந்த ரூபிரிக்கே எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் ரீசனபிள் எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட் ரீசனபிள்லயே பெல் டவுன் ஆயிருக்கு. அதான் நான் சொல்றேன், இந்த ஃபார்முலா சமயத்துல அந்த ரூபிரிக்கை கவர் பண்ணிடும். ailments from injuries, டெலூஷன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டெலூஷன் புவர். அந்த இதை வந்து பேஷண்ட் சொல்றப்ப சொல்றது அனத்திட்டே சொன்னாங்க, நான் அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்வாரு. ஃபீவர் அப்ப அவங்க அனத்துனாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபீவர் டூரிங், அவங்களுக்கு காய்ச்சல் அப்ப சுத்தமா மனசே தளர்ந்து போகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், ஃபீவர் டூரிங். அப்புறம் பயங்கர டயர்டா இருக்கு, ஒரே களைப்பா பயங்கர டயர்டா இருக்குங்கிறது வியரிசம். இதை போட்டீங்கன்னா நீங்க மருந்து பெல்லோனா வரும்.
அடுத்து சமன்பாடு 3 போவோம். உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது போல வலிக்குதுங்க சார். நான் ரொம்ப ஏழை, வேலைக்கு போனாதான் 4 காசு கிடைக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான், 10 காசு சம்பாதிச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா எல்லாரும் பட்டினியா தான் கிடக்கணும். இதுக்கு என்ன ரூபிரிக் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, அடுத்தடுத்து நம்ம போகணும். Business stocks of delusion poor is என்ன சார்? business stocks of hello சொல்லுங்க. business stocks of delusion poor is anxiety about future. ஓகே, அப்புறம் fear of poverty. வெரி குட். அப்புறம் வேற சார்? வேற? ஓகே, ஓபன் பண்ணிடுறேன். டெலூஷன் புவர் கீஸ், அதாவது நான் ரொம்ப ஏழை அப்படிங்கிறது நேரடியாவே நம்ம எடுத்துக்கலாம். உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது போல வலிக்குதுங்க சார் அப்படிங்கிறதுக்கு நீங்க யார் ரூபிரிக் சொல்லவே இல்லை. டெலூஷன் தட் ஹி இஸ் பீயிங் பீட்டன், அடிச்சு போட்டது போல அப்படின்னு நேரடியாக ரூபிரிக் இருக்கு. தட் ஹி இஸ் பீயிங் பீட்டன். அதுக்கு அடுத்தது ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை வந்துடும். 4 காசு 10 காசு சம்பாதிச்சாதான் சாப்பாடு, காசு 4 காசு கிடைக்கும், இல்லாட்டி அவ்வளவுதான், அதாவது காசு கிடைக்காம போயிடும். ஃபியர் பாவர்ட்டி. இல்ல நான் 10 காசு சம்பாதிச்சாதான் சாப்பாடு, இல்லாட்டி எல்லாரும் பட்டினி தான் கிடக்கணும். ஃபியர் ஆஃப் ஸ்டார்விங், ஸ்டார்விங்கிறது பட்டினி கிடக்கணும் அப்படிங்கிற பயம். அப்புறம் வேலையை பத்தி பேசுறாரு, பிசினஸ் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் போட்டீங்கன்னா பிரயோனியா வரும். இது ஒரு ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது சார், உடம்பு ஒரே அசதியா பலவீனமா இருக்கு சார், மூட்டெல்லாம் வலி, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நகர்ந்துதான் வேலையை பார்க்க முடியுது. அப்புறம் வேற என்னமா, மூட்டு சவ்வு தேஞ்சு போயிருக்குமோன்னு பயமா இருக்கு சார். இதான் பேஷண்ட் வெர்ஷன். சொல்லுங்க ரூபிரிக். anger interruption from sir. delusion poor is sir. அப்புறம் fear poverty sir, தேஞ்சு போய். ஓகே, fear poverty வருமா சார்? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, அடுத்து நான் சொல்றேன் கடைசியில. வேற 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 வேகமா அடுத்த நபர். Sir, mind wearisome. Wearisome, okay. Anger. Sir, fear injured. Fear injured, okay. அப்புறம் injured, okay. Fear suffering of. Fear suffering, அப்புறம் அவ்வளவுதான். ஓகே, விடுங்க. நான் ரொம்ப சிம்பிள் ரூபிக் தான் எடுத்துக்கிட்டேன். டெலூஷன் இஸ் புவர், அதாவது உடம்பு அசதி பலவீனமா இருக்கு. அடுத்த லைன் என்ன சொல்றாங்க, மூட்டெல்லாம் வலி, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு நகர்ந்துதான் வேலையை பார்க்க முடியுதுங்கிறாங்க. அது இன்டாலரன்ஸ் அவர்சன் டு ஒர்க் வித் டிஃபிகல்டி ஆஃப் மூவ்மெண்ட் ரூபிக் இருக்கு. வித் டிஃபிகல்டி ஆஃப் மூவ்மெண்ட், ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நகர்ந்துதான் வேலையை பார்க்க முடியுது. அப்புறம் மூட்டு சவ்வு தேஞ்சு போயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அது பாருங்க, ஃபியர் தட் ஜாயின்ஸ் ஆர் வீக் அப்படின்னு நேரடியாவே ரூபிக் இருக்கு. ஒரே மருந்து செப்பியா தான். இது ஒரு ஃபார்முலா. ஃபியர் தட் ஜாயின்ஸ் ஆர் வீக். ஓகே, அடுத்தது அவங்க பேஷண்ட் சொல்றாங்க, சார் முதுகு வலியால ஒரு இடத்துல அமைதியா இருக்க முடியல, ஒரே நெர்வஸா இருக்கு. அப்புறம் சார் எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது, கடன் பிரச்சனை, தவணை கட்டணும், காசு பிரச்சனை பத்தியான கவலை தான் என்னை போட்டு வாட்டுது அப்படிங்கிறார் நோயாளி. என்ன ரூபிரிக் எடுப்பீங்க? Anxiety money matters about. Very good.
delusion, fear poverty, or delusion poor. Bryonia. So restlessness, pain, during. Very good, very good. Very good. Restlessness, nervousness, back head aching in ஒரு Very good, sir. Very good. Exact. அவ்வளவுதான். Delusion, he is poor, restlessness, nervousness, from back pain, anxiety about money matters. இதெல்லாம் போட்டீங்கன்னா கல்கேரியா ஃப்ளோர் வரும். இது ஒரு ஃபார்முலா. அடுத்து பேஷண்ட் சொல்றாங்க, சார் வலி தாங்க முடியல டாக்டர், வலி தாங்க முடியல, வலி தாங்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை. அப்புறம் வலி இருக்கிற நேரத்துல என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டது சொல்றாங்க. வலி இருக்கிற நேரத்துல எரிஞ்சு விழுவுறான் சார். சொல்லுங்க சார். irritability, pain during. வெரி குட். Complaints, intolerable. Intolerance of pain. ஓகே, வேற. நான் ரொம்ப சாதாரண ரூபிரிக்கு தான் போட்டு இந்த ஃபார்முலா உருவாக்கியிருக்கோம். ஏன்னா எல்லாரும் நம்ம பிராக்டிஸ்ல அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகே, வேற. Delusion poor, he is. Fear suffering யாரும் சொல்லவே இல்லை. Delusion, he is poor, fear suffering, irritability, pain during. போன கிளாஸ்ல நம்ம இந்த இதை நம்ம படிச்சோம். fear suffering மட்டும் இல்ல, மூட் ரிப்பல்சிவ் படிச்சோம். அப்போ delusion, he is poor, fear suffering, irritability, pain during. இந்த 3 ரூபிரிக்கும் போட்டீங்கன்னா ஹீப்பர் சல்ஃபர் தான் வரும். இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது பேஷண்ட் சொல்றாங்க, சார் உடம்பு ஒரே அனிமிக்கா இருக்கு சார், மேலெல்லாம் தீயா எரியுது, அதோட வலியில ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு முனவறாரு. சொல்லுங்க. Delusion fires is mourning during pain. அப்புறம் Delusion poor, he is. வெரி குட். அவ்வளவுதான். 3 ரூபிரிக் தான். 3 ரூபிரிக் பாருங்க, நீங்க போட்ட வித்தியாசமான மருந்து மெசீரியம் வருது. delusion, fires is, delusion, poor he is, mourning from pain, மெசீரியம் வருது. இது ஒரு சமன்பாடு. அடுத்தது பேஷண்ட் சொல்றாங்க, சார் 4 நாளா வயிற்றுப்போக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. 4 நாளா வயிற்றுப்போக்கு போய் உடம்புல நீர் சத்தே இல்லை சார், உடம்பு அசதியா கலப்பா இருக்கு, இப்படியே போனா உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் சுத்தமா போயிருமோன்னு பயமா இருக்கு. சொல்லுங்க, என்ன ரூபிரிக் எடுத்துக்கலாம்? Objective reasonable, wearisome, fear of poverty. Very good. Dullness, loss of fluid. Very good. மைக் ஆன் பண்ணிங்க. அப்புறம் பரண்டிதரன் சார், உங்க மைக்கு நேரா காத்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன், டேபிள் ஃபேன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நகட்டி வச்சுக்கோங்க. வேற அவ்வளவுதானா? Sir, fear of suffering. ஓகே. இப்போ முழுசா எல்லா ரூபிரிக்கும் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர். டாக்டர் மீரா சொல்லுங்க. Sir, objective reasonable, wearisome, fear of poverty. அவ்வளவுதானா? ஓகே. வேற டாக்டர் சமிகா?
டாக்டர் சீனி. The dullness from loss of fluids. Very good, very good. Okay. Delusion poor. சாதாரண ரூபிரிக்கே எல்லாரும் விட்டுறாங்க. அப்புறம் கன்க்ளூட் பண்ணிருங்க. அப்படியே என்ன ரூபிரிக்கை போட்டாங்க. சார் ஓகே, நானே சொல்லிடுறேன். டெலூஷன், புவர், டல்னஸ், லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், பியர் பாவர்ட்டி. இந்த 3 ரூபிரிக்கு போட்டீங்கன்னா நக்சோமிக்கா தான் வருது. இது ஒரு சமன்பாடு. இதெல்லாம் அடிக்கடி கிளினிக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதே மாதிரி சாதாரண ஃபார்முலாஸ். அடுத்த ஃபார்முலா பேஷண்ட் சொல்றாங்க, சார் உடம்பே ஒன்றும் நல்லா இல்லை சார், இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும். முன்னாடி எல்லாம் எனக்கு இப்படி இருந்ததே கிடையாது சார், முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்தேன், முன்னாடிலாம் இப்படி இருந்ததே கிடையாது, நான் என்னமோ பண்ணக்கூடாத பாவம் பண்ணிட்டேன் போல் இருக்கு, இப்ப அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பேஷண்ட். என்ன வெர்ஷன் சொல்லுங்க சார்? மைண்ட் வெல் பிஃபோர் ஃபால்ஸ் இல். வெரி குட், வெரி குட் டாக்டர் தேவி. சார் பாலின்னு ஒரு ரூபிரிக் வரும் சார், ஃபுல்லா கரெக்டா தெரியல, ஆனா பாலின்னு ஒரு ரூபிரிக் இருக்கு. blames himself for his folly. பாலி. ஓகே. அப்புறம் மூட் ரிப்பல்சிவ். வெரி குட். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஏதாவது ரூபிரிக் போடலாமா? ஒவ்வொரு வரியும் நீங்க இதுல நான் கொடுத்திருக்க ஒவ்வொரு வரியும் ரூபிரிக் தான் சார். டெலூஷன் சிக் பீயிங் வரும். சிக் பீயிங். ஓகே. கடைசி லைனுக்கு blame himselfங்கறீங்க. வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க. delusion sin. வெரி குட், வெரி குட். ஓகே, ஓபன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு டெலூஷன், he is poor, உடம்பு ஒன்றும் நல்லா இல்லை. மூட் ரிப்பல்சிவ், feels very well before falling ill. லாஸ்ட் லைன் delusions, one has sinned, பாவம் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா சோரினம் மருந்து. இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது பேஷண்ட் சொல்றாரு, சார் உடம்பு வீக்கா இருக்கு, படுத்தே கிடக்குறேன், எப்படியாவது படுக்கை விட்டு எந்திரிச்சு நடக்கணும். நீங்க தான் எப்படியாவது காப்பாற்ற, நல்லதெல்லாம் யாரும் இல்லை. Sir, my helplessness feeling. Very good. The delusion poor he is. Very good. அப்புறம் சார் உடம்பு வீக்கா carry decide to be. ஹலோ சார், உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்றதுக்கு டெலியூஷன் புவர் இஸ் படுத்தே இருக்கிறேன், பெட் டிசைர், பெட் ரிமைன் டிசைர், எப்படியாவது படுக்கையை விட்டு எந்திரிச்சு நடக்கணும், நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும், பிரேயிங் ஆர் பெக்கிங், ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங், எனக்கு நல்லது கெட்ட பார்க்க யாருமே இல்ல. வெரி குட், வெரி குட். சார் இது படுக்கை விட்டு எந்திரிச்சு நடக்கணும்ங்கிறதுக்கு எஸ்கேப் அட்டெம்ப்ட் வருமா சார்? லைட் டிசைர் ஃபார் மூட் ரிப்பல்சிவ் சார். வேற லைட் டிசைர் ஃபார் சார். வேற வெரி குட். வேற carry decide to be sir. ஓகே, நேரடியாவே இருக்கு, ரொம்பலாம் நம்ம குழம்ப தேவையில்லை. பாருங்க, வாண்ட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் பெட், படுக்கை விட்டு எப்படியாவது வெளில வரணும். வாண்ட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் பெட். மற்றபடி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். டெலூஷன் புவர், பெக்கிங், பெட், கெட் அவுட் ஆஃப் வான்ஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங், ஸ்ட்ரமோனியம் மருந்து. அப்ப இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது கடைசி ஃபார்முலா, பசி குறைச்சலா இருக்கு, தூக்கம் கம்மியா இருக்கு, மோஷன் கொஞ்சமா தான் போகுது, ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் தலை வலிக்குது சார், நேற்று தலைவலி கொஞ்சம் அதிகமாக போச்சு, உங்க மாத்திரெல்லாம் இருந்துச்சு ஒன்றும் கேட்கல,
சரி எனக்கு உங்கள்கிட்ட மறுபடியும் உங்கள்கிட்ட வரலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் ஆபீஸ் வந்து வேலை, முக்கியமான வேலை, இப்போ முக்கியமான வேலை, சரி எப்படியாவது சரியாகணும். அலோபதி சைடு எஃபெக்ட் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி தலைவலிக்கு இப்போதைக்கு அலோபதி மாத்திரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அலோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டேங்க சார். என்ன பண்றது, அப்போதைக்கு என் புத்திக்கு அதான் சரின்னு பட்டுது. சரி நாளைக்கு போய் நம்ம டாக்டர் சொல்லிக்குவோம், ஆனா இப்போதைக்கு எனக்கு அதுல இருந்து வெளில வரணும்ட்டு அலோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டேன் சார். என் புத்திக்கு அதான் சரின்னு பட்டுச்சு, அதனால அதை எனக்கு போட்டுட்டேன் சார் அப்படிங்கிறார் பேஷண்ட். என்ன ரூபிரிக் எடுக்கலாம் சார்? அனரெக்சியா நர்வோசா, டெலூஷன் புவர் ஹி இஸ், அப்புறம் டெலூஷன் ராங் ஹி ஹஸ் டன். எங்க தப்பு பண்ணன்னு சொல்லவே இல்லையே சார். என் மனசுக்கு அது அப்பதான் தலைவலிக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன, அலோபதி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார்ல சார், அது. வேற Sir, escape button through window. Escape button window. Escape button. Very good. இன்னும் அதுலயே இன்னொரு ரூபிரிக் அதுக்குள்ளேயே சப்ஜெக்ட். சார் will contradiction of two அப்படின்னு ஒரு ரூபிரிக் இருக்கு சார். சார் fear of injury. Fear of injury. வேற பிசினஸ் டாக்ஸ் ஆஃப். எப்படி அந்த முக்கியமான வேலை, ஆபீஸ்ல முக்கியமான வேலைங்கிறது. ஓகே ஓகே. வேற இன்னும் போஸ்டர் பிராக்கெட்டும் அதுக்கு போதும் சார். வேற ineffectual stool sir. Ineffectual stool. ஓகே. வேற ஓகே ஓபன் பண்ணிடுறேன். வடிவேலு படத்தை பக்கத்துல போட்டிருக்கேன், யாரும் சதீஷ் டாக்டர் தான் கரெக்டா சொல்லல. டெலூஷன் ஹி இஸ் புவர், அதாவது பசி கொஞ்சமா குறைச்சலா இருக்கு. அதாவது அனோரெக்சியாங்கிறது சுத்தமா பசியே இல்லை அப்படிங்கிறது அனோரெக்சியா நர்வோசா. பசிங்கிற சிந்தனையே இல்லைங்கிறது அனோரெக்சியா. பசி குறைச்சலா இருக்குங்கிறது, தூக்கம் கம்மியா இருக்கு, மோஷன் கொஞ்சமா தான் போகுது. அப்ப எல்லாமே கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதெல்லாம் வந்து புவர் தான், டெலூஷன் புவர். அதுல வந்து இவர் வந்து ஹோமியோபதி சரின்னு தெரிஞ்சும் அப்போதைக்கு தலைவலி தீர்றதுக்காக இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறாரு. அது வந்து எஸ்கேப் அட்டம் டு விண்டோ ஃப்ரம், அதாவது நேரடியான வழி இருக்கு, வந்து அவர் ஹோமியோபதி மருந்து எடுத்துருக்கலாம், ஆனா அவர் வந்து ஜன்னல் வழியா கூச்சிடுறாரு. அது எஸ்கேப் அட்டம்ஸ் டு விண்டோ. அண்ட் அவருக்கு வந்து தெரியுது, அந்த நேரத்துல யோசிக்கிறார். புத்தி வந்து அவருக்கு புத்தியை யூஸ் பண்ணி சரி பரவாயில்ல, இந்த நேரத்துல வந்து ஹோமியோபதி யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டியது இல்லை, நாம அலோபதி போட்டுட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டுக்கிறாரு. அது வந்து எமோஷன் நீட் டு பி கண்ட்ரோல் பை த இன்டலெக்ட். சில நேரத்துல இந்த ரூபிரிக்கு வந்து முக்கியமான ரூபிரிக் சொல்லுவாங்க சார். வீட்டுல பாருங்க, பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை, சரின்னு போயிட்டேன். ஏன் உங்க வீட்டுல நம்ம பாட்டுக்கு சண்டை போட்டோம்னா குடும்பம் ரெண்டா போயிடும். அதனால புத்தி யூஸ் பண்ணிட்டு சரின்னு அமைதியா நான் பாட்டுக்கு என்னுடைய பாவத்தை இது பண்ணிட்டு அமைதியாயிட்டு உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு அறிவுபூர்வமா யோசிச்சுட்டு அந்த அந்த என்ன சொல்ற அந்த சூழ்நிலையை கையாளுறது. அதுதான் இந்த ரூபிரிக். இது மலேரியானா வரும். இந்த வெர்ஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். நான் சும்மா ஒரு அறிமுகமா இருக்கட்டும் தான் இந்த ரூபிரிக்கை சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இவ்வளவு ரூபிரிக்கு பார்த்துருக்கோம். இப்ப பாருங்க, இதுல இத்தனை 11 சமன்பாடுகள்லயும் உங்களுக்கு பொருத்தமான ஒரே ரூபிரிக் எது வந்துட்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம். டெலூஷன் புவர். இன்னைக்கு நம்ம எடுத்த ரூபிரிக்கும் அதான், டெலூஷன் புவர்ல இருக்கிற முக்கியமான மருந்துகளை தான் நம்ம பார்த்தோம். இப்ப டெலூஷன் புவர், இப்போ வந்து நான் ஏன் இப்படி அந்த இதுல இருக்கிற மருந்துகளுக்கு ஃபார்முலாலாம் சொல்லிட்டு வந்தேன். டெலூஷன் புவரை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு. டெலூஷன்னா என்ன? டெலூஷன் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தத்துல வந்து மாயை, மருட்சி, மயக்கம், ஏமாற்றம். அதாவது ஒண்ணு வந்து தவறா நினைச்சுக்கிறது, அவங்க ஆக்சுவலா இல்லாததை இவங்க தவறா நினைச்சுக்கிறது, ஒரு தவறான கருத்து, ஒரு தவறான புரிதல், அறிவு கலக்கம்.
அதாவது ஒரு தித்திரிப்பு, அது மதிமயக்கம், மன தெளிவின்மை, மனப்பேய், மருள், மாயம், வசீகரம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இதுல கயிற்று அரவு அப்படின்னு புதுமை பித்தன் கதை எழுதியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, கயிறை வந்து பாம்பா பாக்குறது. நம்ம கூட நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப இடையில ஒரு குச்சி கிடக்கும், அதை நம்ம வந்து பாக்குறப்ப பாம்பு மாதிரி பாம்புன்னு ஜம்ப் பண்ணிடுவோம். அதை அதுக்கப்புறம் பார்த்தா அது இல்லாதத உண்மையிலே இல்லாததை நினைச்சுக்கிறது, வேற ஒண்ணா நினைச்சு. இதுதான் டெலூஷன். அந்த நிறைய அர்த்தங்கள், நிறைய அர்த்தம். அதோட ஆங்கிலம் மீனிங் பாத்தீங்கன்னா அது ஃபால்ஸ் பிலீஃப் அப்படிங்கிறாங்க, ஒரு தவறான நம்பிக்கை. அப்போ இந்த ஒரு டெலூஷனுக்கு ராஜன் சங்கர்ல சொல்ற வந்து ஒரு டெலூஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் மாலை என்ன சொல்றாங்க, மனிதனே ஒரு மாயைங்கிறாங்க, இந்த உலகமே ஒரு மாயைங்கிறாங்க. அப்போ உலகமே மாயையா இருக்கப்போ உலகத்துல நம்மளும்